ஹலோண்ணா. படத்தில் நடிச்சிருக்கீங்க, எப்படிண்ணா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப ஹாப்பி பிரதர். ஸோ ஆடியன்ஸோட சேர்ந்து பார்க்கும்போது அது எல்லா விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆகும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தீனா வந்து எல்லா படத்துலையும் பண்ற மாதிரி அவரோட பொசிஷனை கரெக்டாக கொடுத்துட்டாரு. 3 hours நல்ல என்டர்டைன்மெண்ட். ரொம்ப என்ன சொல்றது, ஃபேண்டசி அந்த மாதிரி இல்ல, பட் காமனா ஜென்ரலான ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா கல்வன் மூவி நல்லா இருக்கு. ஓகேவா, படம் எந்த இடத்துலயுமே போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியா இருக்கு, செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வந்து காமெடி, அது மாதிரி லவ் சீன்ஸ் நல்லா போயிருக்கு. உங்களை எப்பயுமே காமெடியா தான் பார்த்துருக்கோம். படத்துல எப்படின்னா படத்துல வந்து காமெடி எல்லா கேரக்டரோட பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்தது. கைதிக்கு அப்புறம் எனக்கு கல்வன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். ஸோ அது நல்லா ஆடியன்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எல்லாரும் அக்செப்ட் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க. என்ன சொல்றது, இப்போ குட்டீஸ் கூட்டிட்டு போனா கூட அவங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கிறதுக்கு விஷயமும் இருந்தது. சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப போரிங்கா இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் என்கரேஜா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் ஜென்ரலா இருந்துச்சு. ரொம்ப ஓவர் ஆக்டிங்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ஜாய்ட் ஃபார் 3 அஜீவ் அவங்க ஒரு நேச்சுரல் ஆக்டர். அவங்க ஆக்டிங் எல்லாமே மூவிஸ்ல அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி, ரொம்ப ஹீரோயிசமும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. விஜய் பிரகாஷ் சாரா இருக்கட்டும், இவானா அவங்களா இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற காஸ்டிங் அண்ட் சீனியர் ஆக்டர் பாரதிராஜா எல்லாம் சொல்லவே வேண்டாம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தீனாவோட ஆஸ் யூஷுவல் அவங்களோட ஆக்டிங் எல்லாமே என்ஜாய்டு. கும்கி மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணவே வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கும்கி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதுவும் கிடையாது. ஒரு என்ன சொல்றது, காடு சுற்றி நம்ம வீடு இருந்துச்சுன்னா ஒரு ஜென்ரல் இஷ்யூஸும் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காங்க. வி கேன் என்ஜாய், அவ்வளோதான். கல்வன் நேம் எதுக்கு வச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் யோசிக்கல. ஏன்னா கண்டிப்பா ஒரு படம் டைட்டில் வைக்கும் போது நம்ம பார்ப்போம்ல, இந்த படம் டைட்டில் எதுக்காண்டி இருக்குன்னு, அது படம் பார்த்தா தெரியும் சொல்லுவாங்கல்ல. ஆனா கல்வன்ற மூவி வந்து அந்த டைட்டில் வந்து எதுக்கு வச்சிருக்காங்க, 2 சீன்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சிச்சு. ஒண்ணு, இந்த லவ் சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நேம் சேவ் பண்ணுவாங்க கல்வன், அது எதுக்குன்ற விஷயம் படம் பார்த்தா தான் புரியும். எனக்கு புரிஞ்சிச்சு, படம் பாருங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாரதிராஜாவை கூட்டு வருவாங்க, தத்தெடுத்துட்டு வருவாங்க. பட் எதுக்குன்ற ஒரு விஷயமும் அந்த இடத்துல கல்வன்ற நேம் இதுக்காண்டி தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து ஃபேன்ஸ் வந்து பார்க்க வராங்க, ஆடியன்ஸ் பார்க்க வராங்கன்னா கல்வன்ற மூவி டைட்டில், ஏன்னா படம் நல்லா இருக்கிறத தாண்டி இந்த கல்வன்ற டைட்டில கரெக்டா சூட் ஆயிருக்கு படத்துக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லவ் சீன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டிமெண்டா ஃபீலா இருந்துச்சு. கண்டிப்பா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாரதிராஜா சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட பொசிஷனை தாண்டி ஒரு ஸ்டெப் அதிகமா கொடுத்துருக்காரு. படம் எந்த இடத்துலயும் போர் அடிக்கல, நல்லா போயிருக்கு. அவர் வந்து எல்லா படத்துலயுமே நல்லா தான் பண்றாரு. மியூசிக் நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் சூப்பரா இருந்துச்சு, அந்த யானை வர சீன் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து உள்ள ரசிச்சாங்க, கிளாப் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து இது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியா இருக்கும். கண்டிப்பா எல்லா சில்ட்ரன்ஸும் கூட்டு வந்து பார்க்க வேண்டிய படமாவும் இருக்கும். இது சாங்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பிளேஸ் சூப்பரா இருந்துச்சு. அந்த பிளேஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு, நேச்சுரலா இருந்துச்சு, பிளேஸ் சூப்பரா இருந்துச்சு. டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டோம், எப்படி நான் சொல்றேன், நல்லா போயிட்டு இருக்கு. சீக்கிரத்துல நான் சொல்றேன், கண்டிப்பா நீங்க பெரிய இடத்துக்கு வரணும், அதான் எங்களுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச்.